பகவான் வந்து குரு அருளை பற்றி சொல்கிறப்ப சொல்கிறார், அபியாசத்தில் ஸ்ரத்தை உண்டாவது குரு அருளாலே தான். இப்போ இந்த நான்யார் விசாரங்கக்கூடியது அபியாசம். அதை சிந்திக்கணுங்கக்கூடிய ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்டுருக்குன்னா அதுவே அந்த குருவுடைய அருளால் தான். இது நமக்காக தோணுது கிடையாது. சுப்பிரமணிய சார் வந்து இன்ஃபேக்ட் நான் முதல்ல உபதேசோந்தியார் எடுத்துக்கணும் தான் நினைச்சேன். உபதேசோந்தியார் அப்படித்தான். பகவான் சொல்லியிருக்கார், உபதேசாரத்தில் இல்லாதவர் எவ்வளோ உபதேசம் இருக்குன்றார் ஒரே வார்த்தையில். சாரமுள் சாரம் உபதேசம். ஆனால் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எப்படின்னு. அதுக்கப்புறம் பகவான் சொல்கிறார், எந்த முறையை மேற்கொண்டாவது ஆன்ம மூலத்தில் மனதை இருத்தினால் அல்லது ஒடுங்கச் செய்தால் உமது உள்ளத்தே உள்ள குரு அருள் உமக்குள் நீருற்று போல பீரிட்டு பாய்ச்சி. இது வந்து குருவுடைய வார்த்தை. எல்லாரும் குரு கிருபை வேணும், குரு கிருபை வேணும். பகவான் சொல்றாரு, குரு கிருபை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய உள்ளத்தில் அவரே தாண்டா இருக்கார். நீ அவரை தட்டி எழுப்பு, கொஞ்சம் உள்ள போ, அந்த மூலத்தில் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாரு. அப்போ அந்த குரு அருள் உனக்குள்ளேருந்து பொங்கி பீரிட்டு வருடா அப்படிங்கிறார். அந்த ஒரு குரு அருள் இருந்ததுனால தான் நமக்கு இதில் ஒரு ஸ்ரத்தையை ஏற்பட்டிருக்கு. அதனால் அதை பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து இந்த நான்யார் விசாரம் பார்க்குறதுக்கு முக்கியமாக 3 தேவைகள். நம்பர் 1, தீவிர நாட்டம். தீவிர நாட்டம் எதுக்குன்னா, இனி ஒரு பிறப்பு வரக்கூடாது, அதோட முடிஞ்சு நினைக்கிறேன். இது வந்து எல்லாரும் வாய் வார்த்தையால் சொல்லிவிடுவோம். ஆனால் that should be a very sincere thought for us. ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கணும். எனக்கு அடுத்த ஜென்மம் வரக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரே குறிப்பு. அந்த தீவிர நாட்டம் தேவை. அப்போ தான் இந்த ஆன்ம விசாரத்துக்குள்ள நம்ம போக முடியும். நம்பர் 2, குருவோட வார்த்தையில் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு அது பகவான் தான் வழி சொல்லி கொடுக்குறாரு. ஜஸ்ட் இன்னைக்கு காலம்பரை ஐ சா கோட் ஃப்ரம் தேவராஜ தொழில். இன்னைக்கு மார்னிங் தான் எங்கே கணேசன்னா இந்த சோர்ஸ் அவரெல்லாம் எல்லாத்தையும் கறந்து வாங்கி கொடுக்குறாரு. இந்த இங்கிலீஷில் 2 வார்த்தை உண்டு. ஒன் இஸ் பிலீஃப், அனதர் இஸ் ஃபெய்த். இது 2க்கு தமிழில் என்ன வார்த்தை? ஒரே வார்த்தை தான். நம்பிக்கைன்னு தானே சொல்ல முடியும், வேற ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி நம்பிக்கைன்னு சொல்லிட்டா இந்த 2க்கு உள்ள டிஸ்டிங்ஷன் நமக்கு புரியாது. இது 2க்கு வேறுபாடு இருக்கு. தேவராஜ சொல்றார். அப்போ கணேசன் நான் கேட்குறேன், அப்படி என்ன 2க்கும் வித்தியாசம் எனக்கு ஒன்றும் தெரியலையே. அப்போ தேவராஜ சொல்றார், பிலீஃப்னா அங்கே உன்னுடைய புத்தி செயல்படுகிறது. நீ உன்னை பார்த்து அலசி ஆராய்ஞ்சு இது இப்படியா அப்படியாலாம் நினச்சி ஒத்துக்கலாமா கூடாதான்னு ஒரு முடிவு பண்ணி எஸ் அப்படிங்கிறப்ப ஒரு பிலீஃப். பட் ஃபெய்த்துங்கிறது டோட்டல் சரண்டர். அதுக்கு தேவராஜ கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள், இப்போ பகவான் ரமணர் என்கிட்ட ஒரு காக்காயை காமிச்சு வெள்ளை கலர்னு சொன்னால் நான் ஆமாமே இது இப்படியே சொல்லிக்க. இந்த காக்கா வெள்ளை கலரில் இருக்குன்னா ஆமாம் சொத்து அப்படியே ஒத்துப்பேன் பிரதட்சணம். இது காக்காயாச்சு, காக்கா எப்பவுமே கருப்பு நிறத்து தான் இருக்கும், வேற எங்கேயுமே இப்படி ஒரு அர்த்தம் இது கிடையாது. குரு சொல்லிட்டார், அது உண்மை, அது சத்தியம், பரமசத்தியம். இதை முச்சூர் சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவார். அவர் வந்து ஆதிசங்கர பகவத்பாதாவை கோட் பண்ணி சொல்லுவார், உனக்கு உள்ளதான் பகவான் இருக்கார், ஆத்மா இருக்குங்கிறத குரு சொல்றார். அப்ப நீங்க நம்ம தவிர வேணும். அதுக்கு மேல எனக்குள்ள எப்படி பகவான் இருக்க முடியும் ஏன் கேட்கறேன்? அதை கேட்காதீங்க. மச்சு குரு சொன்னா ஒத்துக்கோங்க. அதுதான் ஆதிசங்கர பகவத்பாதா சொல்லியிருக்கலாம். எனக்கு அந்த எக்ஸாக்ட் சான்ஸ்கிரிட் வேர்டு வரல. குரு சொல்லிட்டாருன்னா அதுதான் சத்தியம், ஒரே வார்த்தை. அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு பகவானுடைய ஏன்னா பார்க்க போகிறப்ப அவருடைய ஒரு வரியை கேட்டால் அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கணும், அதை கொஸ்டினே பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் வந்து சொல்லணுங்கிறதுக்காக எதையுமே சொல்லலை. அந்த அருணாச்சல அனுபவ உண்மை அதை அவர் அப்படியே நமக்காக கொடுத்தார். அதுவும் நம்ம கேட்டு 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 வாங்கின அருள் பிரசாதம். இதெல்லாமே எல்லாமே பகவான் கிட்டே இருந்து. அதை பகவானே சொல்றார், நான் விடையாக கூறக்கூடியது சில வார்த்தைகளை, அவற்றில் நம்பிக்கை இருந்தால் தானே அவை பலனளிக்கும். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் as that. பகவானுடைய வார்த்தையில அப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். திஸ் இஸ் கண்டிஷன் 2. கண்டிஷன் 3, இந்த உபதேச வாசகங்களை திருப்பி 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 நிறைய
நிறைய பாராயணம் படிக்கணும். நான் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு சத்தங்கத்திலையும் சொல்கிறேன், எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நான் யார் பாராயணம் பண்ணேன். என்னென்னமோ பாராயணம் பண்ணுறேன். விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம்லாம் மனப்பாடமாகவே சொல்கிறேன். 12 பக்கமோ 20 பக்கமோ தான் நான் யார் மொத்தம் 28 கொஸ்டின் தான் அதுக்கு ஆன்சர் தான். அதை டெய்லி ஒரு தடவை பாராயணம் படிக்க 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 அது அப்படியே மனசில் ஊறிண்டே இருக்கும். இது 3வது ரிக்வயர்மெண்ட். திருப்பி 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 அந்த குருவுடைய ஒவ்வொரு உபதேசத்தையும் மனனம் பண்ணிகிட்டே இருக்கு. இதுதான் பொதுவாக இந்த ஆத்ம விசாரத்தில் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பகவானே கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷனை பார்ப்போம். அஞ்ஞானம் அறவே நீங்குவதற்கு, அதாவது நல்ல அகத்தெளிவு ஏற்படும் மட்டும் மீண்டும் மீண்டும் குருவினிடம் கேட்டு உணர வேண்டும். இதுவே சரணம். நமக்கு உடனே ஒரு கொஸ்டின் வரும், குரு தான் பெரிய, குருவிடம் கேட்டு உணர வேண்டும் பகவான் சொல்லியிருக்கார். குரு இல்லையே, குருவுடைய வார்த்தையை கேட்டு உணரும். இப்போ தானே பார்த்தோம், குரு வார்த்தை வேறு அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். பகவான் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்போ இஸ் வெரி மச் தேர். ஒரு ஃபாரினர் மௌரிஸ் பெட்மன் has declared he lives as his உபதேசாஸ். தன்னுடைய உபதேசங்களாகவே பகவான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தட் இஸ் 100% ஷோர். அப்போ அதில் நமக்கு ஃபெய்த் இருக்கணும், நாட் பிலீஃப். ஃபெய்த், அது சிரவணம். அதனால இந்த அதுக்கு அடுத்தது மனனம். இந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசம்ங்கிறத சொல்லாத குருவே கிடையாது.